பாலாஜி வணக்கம். இந்தியா ஏ, இலங்கை ஏ, ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் பங்கு பெற்ற முத்தரப்பு ஒருநாள் தொடர் இலங்கை நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய ஏ அணியும் இலங்கை ஏ அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் இலங்கையின் தம்புல்லா மைதானத்தில் தற்போது அந்த இறுதிப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை ஏ அணி முதலில் பந்து வீச்சு தேர்வு செய்தது. இதன்படி களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரரான வைபவ் சூரியவன்சி தான் சந்தித்த முதல் 11 பந்துகளில் 5 சிக்சர்கள் 5 பவுண்டரிகள் விளாசி 11 பந்துகளில் அரை சதம் கடந்து புதிய வரலாறை படைத்திருக்கிறார். இந்திய வீரர்கள் வரலாற்றில் எந்த ஒரு வீரரும் 11 பந்துகளில் அரை சதம் விளாசி ஒரு வரலாற்றை பார்த்தது கிடையாது. இந்த சொல்லில் வைபவ் சூரியவன்சி 11 பந்துகளில், அதுவும் 15 வயது வீரரான வைபவ் சூரியவன்சி 11 பந்துகளில் அரை சதம் விளாசி வரலாறு படைத்திருக்கிறார். இந்திய வீரர் வரிசையில் முதல் வீரர் என்றும் சர்வதேச அரங்கில் 2வது வீரர் என்றும் வரலாறு படைத்திருக்கிறார். முன்னதாக நேபாளத்தை சேர்ந்த திவேந்திர சிங் என்பவர் 9 பந்துகளில் அரை சதம் விளாசியதை தற்போது சாதனையாக உள்ளது. இந்நிலையில் 2வது வீரராக வைபவ் சூரியவன்சி அந்த சாதனை பட்டியலில் இணைந்திருக்கிறார். முன்னதாக ஐபிஎல் தொடரில் ஜொலித்து வந்த வைபவ் சூரியவன்சி தற்போது இந்திய அணிக்காக களமிறங்கி ஜொலிக்க தொடங்கி இருப்பது ரசிகர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வரப்போகின்ற அயர்லாந்து, இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான T20 தொடரிலும் வைபவ் சூரியவன்சி இடம்பெற்றிருப்பதால் அந்த சீனியர் அணியிலும் வைபவ் சூரியவன்சி தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி தனக்கான இடத்தை தக்க வைப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இலங்கை அணியின் இந்த போட்டி இந்தியா கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைக்கு ஆளாகியிருக்கிறது. முன்னதாக நடைபெற்ற லீக் போட்டியில் இலங்கை வீரர்களுக்கும் இந்திய வீரர்களுக்கும் மைதானத்திலேயே ஒரு மோதல் போக்கு என்பதை நாம் பார்த்திருக்கோம். அதில் வைபவ் சூரியவன்சி இலங்கை வீரரை அடிக்க பாய்ந்த அந்த ஒரு வீடியோ காட்சிகளும் வைரலானது. இந்நிலையில் அந்த மோதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் வைபவ் சூரியவன்சி அதிரடியாக ஆடினார். அதே சமயம் 94 ரன்களில் அவர் அவுட் ஆகி சதத்தை நூலை தவறவிட்டதும் ரசிகர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்துகிறது. முன்னதாக ஐபிஎல் தொடரிலும் இதே போல்தான் வைபவ் சூரியவன்சி 90 ரன்களுக்கு மேல் 3 முறை வந்தும் அதை சதமாக மாற்றாமல் அவுட் ஆனது சோகத்தை ஏற்படுத்தினது. இந்த சூழலில் இதே போல் அவர் இன்றைய போட்டியிலும் 94 ரன்களுக்கு அவுட் ஆகி சதம் அடிக்கும் வாய்ப்பை தவறவிட்டிருக்கிறார். இதில் இந்த போட்டி மூலம் வைபவ் சூரியவன்சி நிச்சயம் வருங்கால இந்திய அணிக்கு, எதிர்கால இந்திய அணியில் ஒரு நட்சத்திர ஹிட்டராக களமிறங்குவார் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பாலாஜி.